ஒரு உற்சாகமாக நன்றி கைத்தட்டல் கொடுப்போமா? இந்த வர்ஷிப் பண்ணாங்களே, அதோட ஐ திங்க் நம்ம மத்தியில் அருமையான பிள்ளைங்க இருக்காங்க. பாய்ஸ் பிரிகேட். நான் சிறுவனாக இருக்கும்போது சென்ட் ஜானில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஸ்கூல் பேண்டில் இருந்தேன். கடைசியில் சரியான ஆள் டிசைபிள் பண்ண முடியாமல் டோப்ளு சத்து கேங், கோசங்கலாப்பான் கேங், கடைசியில் சத்துவாத்தி நினச்சா அவனுங்க பிராணி மாற்றின்னு சத்துவாத்தி எல்லாம் பிராணி லாரி. கடைசியாக ஆண்டவர் திரும்ப என்னை கூப்பிட்டு நம்ம கிருபையில் அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம். நீங்களாம் எந்திரிக்கிறீங்களா? உற்சாகமாக ஒரு அருமையான கைத்தட்டு தருவோம். அவங்க வந்து பாய்ஸ் பிரிகேட்டில் இருக்காங்க. அவங்க கேப்டன், அவங்களோட இவங்க எல்லாம் எனக்கு 2 மாதம் முன்ன நம்ம இடத்துக்கு வந்தாங்க. எப்படி அவங்கள உற்சாகமாக என்கரேஜ்மெண்ட் பண்ணி ஒரு கூட்டமாக இருந்து எப்படி அவங்க டிசிப்ளின்லாம் கற்றுக்குறாங்க, ரொம்ப முக்கியம். ஆனால் சில சமயம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இல்லைனாக்கா நம்ம கோசங்கலாப்பான் இப்போ வந்து என்ன தீகாண்ணாம் என்னது சோப்பு பச்சை மறந்துட்டேன் நான், சோப்பு பச்சை கருப்பு அதிலெல்லாம் சேர்ந்துடுறோம். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமாக அப்போ கூட இந்த மாதிரி கேங்கில் இருக்கும்போது எனக்கு என்னன்னு தெரியாது. கேங் அவன் சொல்கிறான்னு நம்ம செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லியூக் வசனத்தில் என்னோட தலைப்பு நான் கொடுத்துருக்கேன். உங்களோட படைத்தவர் யார்? அவர் படைத்து முடிஞ்சு அவர் அங்கே நிற்கலை. அவர் வந்து நம்மளை காப்பாற்றினார். சில சமயம் முக்கால்வாசி டைம் நம்மளுக்கு தெரியாது. நான் இதில் இருக்கேன், நான் அதில் இருக்கேன், அறவே எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் நம்மளை படைச்சா, என்ன அர்த்தத்துக்கு படைச்சா, அவரோட பர்பஸ் என்னது, அவரோட நோக்கம் என்னாரு, முக்கால்வாசிக்கு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்மளும் வந்து கமிட்மெண்ட் பண்ண மாட்டோம். சில பேர் தெரியல, இங்கே கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப பேரான அவங்களோட மனைவி யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. மனைவிக்கு வந்து புருஷன் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு தெரில, இந்த கல்யாணம் பண்ணவங்களாம் சொல்லுவாங்களா இல்லையான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணவங்க வந்து அவங்க மனைவியோ இல்லை அவங்க ஹஸ்பண்டோ அழகாக 2 பேரும் ஒரே இமேஜாக ஆகுவாங்க. வயசாக இன்னும் ஆழமாக ஒன்றுக்குள்ள ஒன்று தெரிஞ்சு இணைந்து அருமையாக ஆவாங்க. எங்கே போனாலும் அவங்களும் செழிப்பாங்க. ஆமேன்னு சொல்கிறீங்களா அதுக்கு? ஆனால் முக்கால்வாசி பேர் அப்படி இல்லை. என்னமோ தமிழில் சொல்லுவாங்களே, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அது முடிஞ்சோடனே டைவோர்ஸில் தான் இறங்கிறோம். ரொம்ப இப்போ எக்கச்சக்கமாக அந்த மாதிரி நடக்குது. அதே மாதிரி நம்ம ஆண்டவரை நோக்கி போனால் அந்த மாதிரியும் ஆகுது. கஷ்டம் வந்தாவா ஆண்டவரை தூக்கி ஒரு க்ளோசட்டில் இல்லை அல்மாரியில் வச்சு பூட்டிட்டு நம்ம ஜலான் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமைனா அந்த ஆண்டவர் ரியலாக வருவார். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சோடனே திங்கக்கிழமை புலேலா தஹான் அந்த நினைவு இருக்கும். ஓ பாஸ்டர் செவ்வாய்க்கிழமை சிக்கே லாரி பண்ணோம், பிரச்சனை வரும். புதன்கிழமை லாரி, வியாழக்கிழமை சுடால் உப்பா, வெள்ளிக்கிழமை அபேஸ், சனிக்கிழமை வந்துருச்சு சபைக்கு போனோம். சில பேர் செல் குரூப்பில் இருப்போம், சில பேர் அதுலேயும் இருக்க மாட்டோம். போகுமா ஒரு மனுஷன் சொல்லலாம், அது என்னத்துக்கு போயிட்டு ப்ரே மீட்டிங் சொல்லுவாங்க வரும், அதுவும் என்னத்துக்கு போயிட்டு. அப்படி எப்படி அந்த நெருக்கம் வரும் ஆண்டவர், எப்படி நம்ம அவங்கள தெரிஞ்சிக்க முடியும்? லியூக் 1:46 படிப்புமா தமிழில். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஆமேன்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த வர்ஷிப் பாட்டு பாடணும். அவர் குனிந்து நம்மளை இழுத்தாரு. மரியா வந்து ரொம்ப நன்றி சொன்னாங்க, என்னைய தேர்ந்தெடுத்தேன்னு. அதே மாதிரி நான் கேரண்டியாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன், அடுத்து சொல்கிறேன், எல்லாம் அங்கே வந்து உட்காந்துருக்கீங்களா, நாட் பை சான்ஸ். அந்த பரிசுத்தவர் நம்மளை படைத்து
நம்ம வழி விட்டு போய் அவர் எந்த சூழ்நிலையோ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களோ அது எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவர் நம்மளை படைத்தவர் மட்டுமே இல்லை, அறவே இல்லை, அதுக்கு மேலாக அவரோட ஒரே மகனை கொண்டு வந்து, அதான் முக்காவாசி ரிலிஜன் தமிழில் முக்காவாசி மதங்கள் முக்காவாசி சொல்லி கொடுக்கறது குருகள். இப்போ சாய்ராம் ரொம்ப பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் சொல்லி தான் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் அங்கா பலே நீங்கள் பக்காய். ஆனால் ஆண்டவர் வந்து சொல்லி கொடுக்கல, அவர் நடத்தி காட்டினார். அல்லேலூயா. நம்மலாம் பாவி. ஒரு வசனம் சொல்லுவாங்க, நம்மலாம் வேதியே இல்லை, நம்மலாம் நான் உங்களை நீங்களாம் ஓகே, நான் வந்து சுரியான பாவி, அசிங்கமான பாவி. ஆனால் அவர் இறங்கி வந்து என் கூட இருந்து எனக்கு வழி காட்டுறாரு. அல்லேலூயா. அதனால தான் இவரை தெரிஞ்சதுலேருந்து இன்னும் தெரியணும், நான் இன்னும் தெரியணும், அவரோட நோக்கம் தெரியணும். ஜெரமாயால சொல்லுது, ஐ ஹவ் பிளான் எ ஃபியூச்சர் ஃபார் யூ, நாட் டு ஹார்ம் யூ. உன்னை வந்து மட்டத்தனமாக ஆக்குறது இல்லை, ஆனால் உன்னை உயர்த்த போகிறேன். ஆனால் சில சமயம் நம்மளுக்கு வந்து உடனே உயர்த்தணும். அவர் வந்து எப்படி உயர்த்த போகிறேன்னு நம்மளுக்கு அஸ்திவாரம் போடுவார், நம்மளுக்கு பலவீனம் கொடுப்பாரு. ஆனால் நம்மளுக்கு வந்து விருன்னு வேணும். அதனால தான் நம்ம கடைப்பிடிக்க மாட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடைப்பிடிக்க. நம்மளுக்கு அந்த பேஷன் இல்லை, அந்த விடாமுயற்சி இல்லை. பாருங்கள், நான் சொன்னல, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது சென்ட் ஜான் ஜாயின் பண்ணேன்னு. அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாராச்சும் ஒரு கெட்ட பழக்கம் பண்ணது மைண்ட் உடனே அங்கே போகுது. ஸ்கூல் பேண்டில் இருக்கும் போது அப்படி தான் மைண்ட் அங்கே ஓடுது, அந்த கான்சன்ட்ரேட் இல்லை. ஆனால் முக்கால்வாசி நம்ம தமிழை பொடிங்களுக்கெலாம் நம்மள ADHD சஃபரிங் பண்ணுவோம், அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். சில சமயம் அந்த நேரத்தில் சரியான ஆள் ரொம்ப பேர் தவறு தான் செய்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பாவும் தவறு தான் செஞ்சாங்க. எனக்கு அவங்க டிசிப்ளின் கொடுக்கு. டிசிப்ளின் வந்து அடிக்கிறது இல்லை, அடித்தா கூட நீங்கள் எடுத்து சொல்லணும். ஆனால் சில பேர் சொல்ல மாட்டாங்க. இந்த வசனத்தில் ஆண்டவர் எடுத்து சொல்கிறாரு, நீ என் நோக்கி வந்தியா எப்படி நடக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் முக்கால்வாசி பேர் நம்ம படிக்க மாட்டோம். அதனால் நான் சொல்லுவேன், பைபிள் வந்து சரியான போரிங்கான புக்கு. ஆனால் நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியை கேட்டு எப்படி என்னோட போரிங் நான் வெளியாக்கணும்னா அவர் உயர்த்துவார் உங்களை, அவர் வல்லமையை கொடுப்பார். ஏன் நான் ஒண்டியாக படித்தேன்னா எனக்கு போரிங்காக வரும் சில சமயம். இதனால தான் செல் குரூப் ரொம்ப முக்கியம். செல் குரூப் ரொம்ப முக்கியம்னாக்கா நம்மளுக்கு தெரியாதுன்னா வேற ஆள் சொல்லிக் கொடுங்க. நம்மளுக்கு வந்து அந்த டீச்சபிள் ஸ்பிரிட் வேணும். தமிழில் எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பா சொல்லுவார், சுய புத்தி இல்லைன்னா சொல் புத்தினாச்சும் இருக்கணும்னு. நம்மளுக்கு அந்த கீழ்த்தன்மை வந்து அந்த சொல் புத்தி நான் எடுக்கணும். நானும் சரியான கூறாங்காஜா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்படி நம்ம கேட்குறது யார் சொன்னால்? ஆனால் ஆண்டவர் வந்து மனுஷால தான் பார்ப்பார், செல் குரூப் லீடரை பார்ப்பார். நம்ம இப்போ இவங்க இருக்காங்க, அவங்களுக்குன்னு கேப்டன் இருக்காங்க, அவங்கள சொல்கிறத கேட்கணும். ஆனால் 2 மாதத்துக்கு முந்தி நம்ம இடத்துக்கு அருமையாக எல்லாமே ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. எல்லாம் நானும் கவனிச்சுக்கிருந்தேன், எப்படி தான் இவங்க வாழ்க்கை வரப்போகுதுன்னு. ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. இப்போ நம்மளாம் வயசானவங்க நம்ம என்ன செய்யணும், நம்மளும் உற்சாகம் கொடுக்கணும். ஆனால் சில சமயம் நம்ம வந்து வேறு மாதிரி உற்சாகம் எடுத்த கையோட ஏசுறது. ஆனால் ஏசி முடிஞ்சோடனே நம்ம விளக்குறோமா, ஏன் நம்ம ஏசுகிறோண்டு. இந்த வசனத்தில் இருக்குது எப்படி அறிகுறி கொடுக்கறதுன்னு. ஆனால் நம்ம ரொம்ப வாஸ்தி நம்ம இதை பாய்க்க மாட்டோம். மரியாவை பாருங்க, கேப்ரியல் வந்து சொன்னக்கையோட என்னையா நீ தேர்ந்தெடுத்திருக்க, எப்படி என்னையை தேர்ந்தெடுத்திருக்க. அவங்களுக்கு அந்த கிராட்டிடியூட், நன்றி கடன். எப்படி என்னையை நீ தேர்ந்தெடுத்து நீ என்னையை பாய்க்க போற. இந்த எப்போதான் நான் ஒரு பாட்டு பாடுவேன், ஆண்டவரே நீங்கள் எல்லாமே பாய்க்கலாம், என்னோட உதட பாவிங்க, என்னோட கையை பாவிங்க, என்னோட வாழ்க்கையை பாவிங்க.
அதுக்கு மேலே நினைக்கிற மரியா அந்த நேரத்தில் ரொம்ப ஆச்சரியம். எப்படி என்னைய நான் வந்து பாவி, ஆனால் என்னைய தேர்ந்தெடுத்திருக்கீங்களே, அந்த மாதிரி எண்ணம் நம்மளுக்கு வருதா? நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, இன்னைக்கு என்னோட பிரச்சனை இருக்குது, இப்போ நான் சபைக்கு போவேன், ஆண்டவர் அதை தீக்கலைனாக்கா நான் சபை அப்படி பேக் ஸ்லைட் பண்ணுவேன். சில சமயம் நம்ம ஜெபம் பண்ணாக்கா அந்த ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நம்மளுக்கு வந்து உடனே அந்த ஆன்சர் வேணும். அந்த ஆன்சர் இல்லைனாக்கா நம்ம வசனம் படிக்க மனசு இருக்காது, சபைக்கு போகிறதுக்கு மனசு இருக்காது. ஆன்சர் கிடைக்குதோ இல்லையோ, நான் அதே மாதிரி ஆண்டவரை அன்னாடம் துதிக்க முடியுமா? அன்னைக்கு ஒருத்தவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, திடீர்னு எனக்கு வந்து வசனம் படிக்கணுன்ட்டு நான் ஒரு கேப் எடுக்கலான்னு நினச்சேன். பிரச்சனை இல்லை, கேப் எடுக்கலாம், திரும்ப வர முடியுமா? முதல் சொன்னேன்னே, நான் வந்து சிறு வயசில் இருக்கும்போது ரொம்ப ஆவலாக யார் எனக்கு நல்லது சொல்லி கொடுப்பா, யார் இது எனக்கு முக்கால்வாசி பேருக்கு கூட நான் ஜாயின் பண்ணது நல்ல பழக்கமாக நான் பழக்கலை. ஆனால் வீட்டில் பழகியிருக்கேன். ஆனால் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி ராங்கி பண்ணுறவங்க, மரத்தில் ஏறுவங்க, இந்த மாதிரி அதே நம்ம பழக்கமும் சரியாக வரல. அப்போ என்னோடய நோக்கமும் சரியாக வரல. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு பிளான் வச்சுருக்கேன், உன்னோட நோக்கம் வச்சுருக்கேன், நீ என்னோட சேர்ந்து வா, என்னோட பரிசுத்த ஆவி உன்னைய கைட் பண்ணும். அப்போல்லாம் அவ்வளோ புரியல, ஏன்னா சரியான ஆள் நம்மளுக்கு கைட் பண்ணல. நானும் சபைக்கெல்லாம் போகிறதில்ல. எங்கள் அம்மா கத்தலிக்காக இருந்தாங்க, எங்கள் அப்பா தமிழாள். கத்தலிக் சர்ச்சுக்கு போகிறதா இருந்தால் எப்போச்சும் கல்யாணம் இல்லைன்னா யாராச்சும் இறந்தா இல்லைன்னா ஈஸ்டருக்கு தான் போவேன். இதே மாதிரி வாழ்ந்துட்டேன். எப்படி நான் ஆண்டவர்கிட்ட வர முடியும்? அந்த வர்ஷிப்பில் பாட்டுமே ஆண்டவர் என்னை வந்து குடிஞ்சு நான் இருக்கிற இடத்துல வந்து என்னை தூக்கி எழுப்பி எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தாரு. அதுலேருந்து இந்த வசனம் ரொம்ப ஆழமாக எனக்கு வேணும். ஏன்னா இதான் உயிர்ன்ட்டு, இதான் மறுவாழ்வு கொடுத்ததுன்ட்டு இன்னும் ஆழமாக இறங்குறேன். ஆனால் தடங்கள் வருது. ரொம்ப வாட்டி நானும் ஜெபம் பண்ணேன், ஒரு ஆன்சரும் கிடைக்கல. ஆனால் ஆன்சர் கிடைக்கலனாக்கா அது ஆன்சர் தான். அல்லேலூயா. ஆன்சர் கிடைக்கலனா அது ஆன்சர் தான். ஏன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு நான் ரெடி இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து என்னை உயர்த்த போகிறாரு. எனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கா? அந்த உயர்த்த நிலைமையில் நின்று சவாலுக்கெல்லாம் தாங்கிறதுக்கு இருக்கா? நேற்று ஒரு சகோதரர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார், நான் எனக்கு தெரியுது நீ தவறான வாழ்க்கையில் தவறான ஸ்டெப் எடுத்துட்ட. ஒரு ஸ்டெப்பு என்ன காரணம்? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ரைட், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். யாருக்கு தெரியும் மன அழுத்தாத இடம் எப்போன்னு? நம்ம மண்ணுக்குள்ளே போனால் தான் மன அழுத்தம் இல்லை. அதுவும் அழுத்தம் தான். ஏன்னா அந்த அழுத்தத்தை விட்டுட்டு போகிறோம் ஃபேமிலி கூட. நம்ம இறந்து போனவரும் ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அதான் சொல்லுவாங்க, abstinence of stress is death. ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. ஹலோ, ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. சரியான பணக்காரங்களும் அவங்களுக்கும் சரியான ஸ்ட்ரெஸ். இப்போயும் எனக்கு ஸ்ட்ரெஸ் தான் அவங்கள எல்லாம் பார்க்கறதுக்கு. நான் ஒரு ஆள், நீங்கள் எல்லாம் நீ பார்க்குறீங்க. சில பேர் மக்கான் பண்ண மாதிரி பார்க்குறீங்க, சில பேர் என்ன பேசுகிறாருன்னு பார்க்குறீங்க. எனக்கும் ஸ்ட்ரெஸ் தான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம சவால் எடுக்கணும். ஏன்னாக்கா பரிசுத்த ஆவி நம்ம உள்ளத்தில் இருக்கார். அவர் என்னை படைத்தது மட்டும் இல்லை, என்னை தேர்ந்தெடுத்து உன்னையை நான் பாய்க்க போகிறேன், உன்னைய வல்லமையாக ஆக்க போகிறேன், உன்னை உற்சாகமாக வைக்க போகிறேன். நீ எனக்கு சாட்சி பலமாக இருக்க முடியுமா? நான் உன்னை உயர்த்த போகிறேன், நான் உனக்கு எல்லாம் தரப்போகிறேன். ஆனால் அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன தரணும்னு. ஆனால் கித்தாமோல்ல பேலா கித்தா தர சுக்கா கூறாங்க. எல்லாத்தோடையும் நம்ம இன்னும் உயரமாக போகணும். அந்த டைமிங் இருக்குது. என்றைக்கு அவர் உங்களை உயர்த்துவார்,
என்னைக்கு உங்களை அவர் எங்கே வைக்க போகிறாரு, எனக்கு அந்த அஸ்திவாரம் இருக்கா, எனக்கு அந்த பிடிவானம் இருக்கா. ரொம்ப டைம் நம்ம கேட்க மாட்டோம், நம்ம கேட்கவே மாட்டோம், அவர்கிட்ட கேட்க மாட்டோம். இங்கே வரும்போது கூட நான் கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் தான் அந்த வழியை நடத்தணும், நீங்கள் தான் இன்றைக்கி அந்த சபையில் வந்து பேசணும். என்னால் முடியாது, நான் கோசக்காவடி, ஒன்றும் இல்லை என்கிட்ட, என்னை பார்க்கவே முடியாது, நீங்கள் இல்லாமல் வாழ்க்கை முடிச்சு. அந்த மாதிரி எண்ணம் இருக்கா? நம்மளுக்கு கீழ்த்தன்மை இருக்கா? கீழ்ப்படிகள் இருக்கா? முக்கால்வாசி பேருக்கு ரொம்ப கஷ்டம். சங்கீதம் 139:16 படிக்கிறீங்களா? என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, அல்லேலூயா. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவ வேட்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. வாவ். சில சமயம் இது படித்தா ரொம்ப புரியாது. அந்த ஆவலோட அந்த அந்த சிச்சுவேஷனோட படித்தா எப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கும் தெரியல. இந்த மாதிரி கடவுள் இருக்காரா? அப்போ தான் எனக்கும் புரிஞ்சிச்சு. வாவ், உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னாக்கா என்னோட சரித்திரமே உங்களுக்கு தெரியும். ஏன் நான் வந்து லவன் பண்ணுறேன் உங்க கூட? ஏன் நான் வந்து என் சொந்த புத்தியில் போகிறேன்? ப்ரோவப்ஸ் சொல்லுது, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். ப்ரோவப்ஸ் 3:5. டு நாட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களோட சொந்த சுயநல்வாளி ஈக்குவட் பண்ணாதீங்க. இன் ஆல் யுவர் வேஸ் அக்னாலேஜ் ஹிம். எல்லாம் செய்கிறதும் அவர்கிட்ட உத்தரவு வாங்கணும். நம்ம வாங்குறோமா? சில சமயம் இல்லை, அவசரத்தில் ஓடிடுறோம், நிதானம் கொடுக்க மாட்டோம். எங்கே போனாலும் சில சமயம் ரொம்ப பேசுவாங்க, என்னல்ல நீ தண்ணி கூட ஜெபம் பண்ணுறியா, காடி ஓடும்போது கூட ஜெபம் பண்ணுறியா? ஆனால் சில பேர் இருக்காங்க, டயருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அந்த காற்றுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ஸ்டேரிங்க்கு ஜெபம் பண்ண, அது கொஞ்சம் லிபியலா. சாப்பாடுக்கு எதுவும் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவாங்க, அந்த அரிசிக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கு சிக்கி லிபியலா. ஸ்பெசிஃபிக்காக டைரெக்டாக போனால் அவருக்கு புரியும், அவருக்கு நம்ம மனசு புரியும். சில பேர் இருக்காங்க இம்ப்ரெஷன் ப்ரேயர். யார் சில பேர் புதுசாக வந்தாக்கா வேறு மாதிரி ப்ரேவாங்க, அந்த ப்ரேயர்லேயே ஆளை குத்துவாங்க. அதனால தான் பெரிய பேர் நம்மகிட்ட அந்த பரிசுத்த ஆவி இருக்கா உள்ளத்தில்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. வசனம் ரோமன்ஸில் சொல்லுது, நம்மளுக்கு பெரிய ப்ரேயர் பண்ண தெரியாட்டே கூட போல லேசாக வேலபிள் பண்ணி வாயை தொடங்க, ஆண்டவர் போடுவார் அந்த வார்த்தையை உங்களுக்கு. ஆமேன். அது மனசுலேருந்து வரணும், மண்டையிலேருந்து வரக்கூடாது. ஏன்னாக்கா மூளை வந்து சைத்தான் பாய்ப்பான், மனசை வந்து ஆண்டவர் பாய்ப்பார். மனசால உண்மையாக ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்பார். அது உங்களுக்கு வழி காட்டுவார். அல்லேலூயா. ஐசாயா 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஆமென், ஆமென். ஜெரமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆனா இந்த வசனம் படிச்சுட்டு சில சமயம் நம்ம மறந்து நம்ம தான் நம்மளை உற்பத்தி ஆக்கிட்டோம்னு சொல்லுவோம். நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட கேரக்டர், யார் என்ன என்னை பண்ண முடியும், நான் வல்லமையானவன். ஆனால் நம்ம மறந்துடுறோம், அவர் நம்மளை படைச்சி ஒரு ஒரு நோக்கத்தாக தான் படித்தார், ஒரு பர்பஸ்க்காக படித்தார். ஆனால் அதுலேருந்து நம்ம டீரெயில் பண்ணிட்டோம், அதுலேருந்து நம்ம வெளியாகிட்டோம். ஆனால் நம்மளுக்கு பிடிச்சிக்காது. 2-3 வாலிபர் என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து எனக்கு பிடிக்கல, இங்கே மலாயில் வர சொன்னாங்க, நான் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு தரப்போ சாத்தி. சில பேர் சபைக்கு வந்து கூட எனக்கு தரப்போ சாத்தி. ஏன் தெரியுமா? நம்மளுக்கு டிசிப்ளினாக பிடிச்சிக்காது. டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் தமிழில் சொல்லி பார்க்குறேன். இது எந்த மனுஷாலோ எந்த வாலிபரோ அவங்க படுக்கிற மெத்தையை, படுக்கிற
பெட்ஷீட்டெல்லாம் செய்ய தெரியாதவங்க வாழ்க்கையை செய்ய முடியாது. ஹலோ, யார் யார் அந்த அவங்க படித்து முடிஞ்சு அவங்க மெத்தையெல்லாம் ஒழுங்காக செய்ய தெரியலையோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்காக செய்ய முடியாது. ஹலோ, இது உண்மை, நான் அனுபவத்திலேயே பார்த்துருக்கேன். சில சமயம் சொல்கிறவங்க சொல்லுவாங்க நம்ம அலட்சியமாக எடுத்துக்கிறது. எனக்கா இப்போ நான் வாழ்க்கையும் ரொம்ப கடந்து வந்தேன், ரொம்ப விஷயம் நான் பார்த்தேன், ரொம்ப ஆளும் பார்த்தேன். வைக்கிறேன் அந்த அனுபவத்தில் பார்த்ததில் எனக்கு 4 பிள்ளைங்க, அதுவும் தெரியும். எப்போதும் அவங்க சிறு வயசு பொடியங்களா எப்படி வச்சுருப்பாங்க ரூம்னு எல்லாம் தெரியும். ஆம்பளை பையனுங்க அறவே தெரியாது, எல்லாம் அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டா அப்போ தெரியும் எப்படி செய்ய தெரியல வீடு. அந்த நேரத்தில் எல்லாம் டிப்டாப்பாக கரெக்டாக வருவாங்க, எல்லாம் மேக்கப். ஆனால் உள்ளம் மாறணும், உள்ளுக்கு மாறணும், உள்ளுக்கு சரியாக வரணும். பார்க்குறாங்களோ இல்லையோ, அதான் எனக்கு ரொம்ப ஆசை. இந்த டேக்லைன் எப்போதும் சொல்கிறேன், கேரக்டர் இஸ் ரியலி ஹூ யூ ஆர் when nobody sees. கேரக்டர் நீ யார் எப்படின்னு யாரும் இல்லாத நேரத்தில் நீ எப்படி நடந்துக்கிற, அந்த படைத்தவர்கிட்ட அன்னாலும் நீ எந்திரிச்ச கையோட ஓ நீ தான் என்னை படைச்ச, நீ உங்கள் கண் எல்லாமே இருக்கும். பாருங்கள், அந்த வசனம் சொல்லுதுன்னா கரு உருவாகிறதுக்கு முன்னே அவருக்கு தெரியுது, அவர் பிளான் வச்சுருக்காரு. அது எப்படி நம்ம ஃப்யூச்சருக்கு அவர் சீலாப்பா பாதை அனுப்புவார். ஆனால் அப்படியும் நம்ம கண்ணுக்கு சீலாப்பா தெரியும். அதான் சங்கீத சொல்கிறது, even though you walk through the shadow of valley of death you fear no evil and thy rod and thy staff they will comfort you. என்ன மாதிரி கஷ்டத்தில் நீங்கள் நடந்தாலும் நம்ம என்னது ஓட பார்ப்போம். ஆனால் அவர் சொல்கிறாரு நோக்கி போ, நான் அவன் கூட இருக்கேன். அந்த சவால் நம்மக்கிட்ட இருக்கா, அந்த தைரியம் நம்மக்கிட்ட இருக்கா, அந்த கான்ஃபிடென்ட் நம்மக்கிட்ட இருக்கா? இல்லைனாக்கா நம்ம தவறான சாமியை வேண்டுறோம், தவறான ஆண்டவர் கூட போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த உற்சாகம் இல்லை, நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. முக்கால்வாசி நம்ம நினைக்கிறேன் சைட்டான் பயங்கரமாக ஹைஜாக் பண்ணிட்டான் நம்ம மூளையும் நம்ம எண்ணத்தையும். எப்போதும் அவன் நெகட்டிவை தான் கொடுப்பான். உன்னால் முடியாது, நீ யாரவே வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஆண்டவர் சொல்கிறது இப்போ கூட நம்ம மனசில் ஓடும், நம்ம மண்டையில் போகணும். இவர் என்ன பேசுறது, நம்ம என்ன கேட்குறது, என்னோடய பிரச்சனை இன்னும் பெருசு, இவர் என் பிரச்சனையில் இருந்து கேட்குறாரு, என் பிரச்சனையில் இருந்தால் பேசுகிறாரு அப்படின்னு கூட ஓடும் நம்மளுக்கு. எப்படி நான் இதை நான் நோக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, விடாமுடிச்சா என்னை நோக்கி வா, நான் உனக்கு விடுதலை தரேன், நான் உனக்கு வாழ்க்கையை அமைக்கிறேன், நான் கண்டிப்பாக அவனுக்கு செய்கிறேன், விசுவாசமாக இரு. நம்ம முக்கால்வாசி நம்ம பேத்துக்கு இது விசுவாசம்லாம் ரொம்ப கஷ்டம் ஏற்றுக்கிறதுக்கு, ரொம்ப இது பண்ணுறோம். எப்படி நம்ம இதை நோக்கி வச்சுக்கிறது, எப்படி நான் எனக்கு ஆண்டவர் நம்ம பலனை கொடுப்பாரு, ரொம்ப கஷ்டம். எனக்கு இப்போ இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ புது நவீனமான சேலஞ்ச் ரொம்ப பேர்த்துக்கு. டிக்டாக் எல்லாத்தையும் செதறி அடிக்குது வாழ்க்கையை. ஆகுனா அதில் தான் அப்புறம் ஃபங்க்ஷன் பண்ண முடியல ரொம்ப பேருக்கு. இப்போ சில பேர் முக்கால்வாசி பேருக்கு ஹெட்ஃபோன் இல்லைனாக்கா அவங்களும் இல்லை போல இருக்குது. அதுவும் ஹெட்ஃபோன் இருந்தால் கூட பரவாயில்ல, சில இடத்துல போயிட்டு வைஃபை லைன் இருக்காது, அது கூட பிரச்சனை வந்துடும், சரியான சண்டை. சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல இப்போ, ஆனால் வைஃபை லைன் இல்லைன்னா முடிஞ்சு அவங்க வாழ்க்கையே அதே லைனு. ஒரு கதை சொல்கிறேன். இந்த ஏரோப்ளேனில் போய்கிட்டு இருந்தாங்க. போய்கிட்டு இருக்கும்போது தமிழில் அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஏர் பாக்கெட்டில் அடித்த அந்த த்ரிபிள்னு வருமே, பயங்கரமாக ஆடிட்டு யாராச்சும் அந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கீங்களா? சில சமயம் அடித்தா நீங்கள் நினச்சி கொஞ்சம் நேரத்தில் போயிடும்னு, திடீர்னு சில சமயம் 1 ஹவர் கூட அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே போவோம். இந்த பொடியை இருக்கும்போது பயந்துட்டு இதோட முடிஞ்சு வாழ்க்கை போச்சு, என்ன தான் ஆகப்போகுது சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. கண்ணு ஒரு வாட்டி எனக்கு என்ன பண்ண அப்படியே தூங்கிட்டேன் பயந்துட்டு. போச்சு முடிஞ்சு, இதோட வாழ்க்கை போச்சு, நம்மளோட ஏரோப்ளேன் கீழே போகுதுன்ட்டு. கடைசியாக இவங்க லேண்டிங் பண்ணோன்னே கதறி கத்தி ரொம்ப நன்றி, நான்
உற்சாகமாக இறங்கிட்டேன். ஒரு பிரச்சனை இல்லை, நான் உயிராக இருக்கேன்ட்டு செக் பண்ணிட்டு அவங்க பேகேஜ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து போய் கேப்டனை பார்க்கணும். கேப்டனை பார்த்து இந்த பொடியை கேட்டார், எப்படி நீ வந்து தைரியமாக ஓட்டின? நான் பின்னால் இருக்கும் போது கூட எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் உயிர் போயிடும், நான் இங்கே இருக்க மாட்டேன், இதோட முடிஞ்சு, நான் எங்கள் அம்மா அப்பாவை யாரையும் பார்க்க முடியாது. நீ எப்படி, நீ பின்னால் இருக்க, உனக்கு ஒன்றும் தெரியல, நான் முன்னுக்கு ஓட்டுறேன், எனக்கு கண்ணாடி இருக்குது, என்ன வருதுன்னு நோக்கி எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் எனக்கு பேனல் இருக்குது கண்ட்ரோல் பண்ண, எனக்கு அந்த உற்சாகம் இருக்குது, எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது. அதே மாதிரி நீ அந்த கனெக்ஷனில் இல்லை, நான் அந்த கனெக்ஷனில் இருக்கேன். அதே மாதிரி நம்ம கஷ்டத்தெல்லாம் போனோமா, நம்மளுக்கு கனெக்ஷன் ஆண்டவர் இருக்கார். அல்லேலூயா. நம்ம அதை டேப் பண்ணுறோமா, நம்ம அதை பாய்க்கிறோமா, நம்ம அந்த வசனத்தை படிக்கிறோமா, நம்ம உற்சாகமாக அதை கேட்டு அது படி நடக்கிறோமா? ரொம்ப வாட்டி நம்ம ரொம்ப போரிங் ஆயிரும் வசனம் படித்தா. என்ன தரங்கள பிரச்சனை, என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். இதை படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். இதை படிச்சுட்டு படிக்கிற நேரம் சில பேர் வந்து சர்ச் சபைக்கு வந்தால் தான் பைபிளை திறக்கிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே இது வந்து ஒரு இடத்துல இருக்கும். சில வீட்டில் வந்து தூசி பிடிச்சிரும். சில பேர் வந்து ராத்திரியில் படுக்கும்போது தக்கோச்சிக்கலாம் உந்தியானா வந்துடும்ன்ட்டு தலவாணி கீழே வைப்பாங்க. ஏன்னாக்கா அது பாதுகாப்பு கொடுக்குமா. திடீர்னு ராத்திரியில் என்னாச்சும் சத்தம் அமுக்கிற மாதிரி பைபிள் எடுத்து காட்டுவாங்க, பிசாசே நீ போயிருன்னு. நெசமா அந்த மாதிரி ஆள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னை ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க, பாஸ்டர் நீங்கள் பேயை ஓட்டுவீங்களான்னு. நான் கேட்டேன், நான் பேயை பிடிக்கிறவன், நான் பேயை கூட காட்டுவேன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் எக்ஸோசிசம் நான் செஞ்சதே இல்லை. அந்த பிசாசும் ஜெபம் பண்ணும்போது பிசாசும் மேனிஃபெஸ்டேஷன் நான் பார்த்ததே இல்லை. அது இன்னும் பயங்கரமாக வரும், வெளியே வரும் ஆவுன்னு. சில பேர் சொல்லியிருக்காங்க பாம்பு மாதிரி கூட ஆடுவாங்க. என்னோட நம்பிக்கை, நம்மளோட ப்ரெசன்ட் போனாலே பிசாசு ஓடிடுவான். அல்லேலூயா. என்னோட நம்பிக்கை அது. நம்ம ஒரு இடத்துக்கு போனாலே நம்ம ஆண்டவரோட மகிமை, ஆண்டவரோட அந்த அவரோட தரிசனம் இருந்தாலே நம்ம போனைய அந்த இடம் சுச்சி பெருசி. இது உண்மை, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்னாங்க, இந்த நேரம் ரொம்ப கேயோட்டிக்காக இருந்துச்சு, எப்படி நீ வந்தோன்னே எல்லாம் அந்த நேரத்தில் எனக்கு கம்பாங்க ஆகல. ஆண்டவரே நன்றி, எனக்கே புரியல, உண்மையிலே நீங்கள் தான் முதல் போனீங்க. ஏன் தெரியுங்களா? ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரே நீங்கள் எங்கள் முன்னுக்கு போங்க, நீங்கள் அந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ணுங்க, நீங்கள் எல்லாமே நான் போக முடியாது, பிசாசு டாஷாட்டானவன், அவன் பயங்கரமானவன். ஜெபத்தில் இறங்கிடும், பரிசுத்த ஆவியை போயிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணும். அல்லேலூயா. நம்மலாம் ஒரு வெசல் தான், அவர் தான் எல்லாத்தையும் நோக்கி எல்லாம் செய்வார். அப்படி நம்மள அவளோட டிபெண்டபிலிட்டி அவர்கிட்ட இல்லைனாக்கா நம்ம தப்பலே. ஏன்னாக்கா நம்மளுக்கு கார்னல் மைண்ட், அது தமிழில் சரியான என்ன அந்த 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 சண்டை மூளையில் எப்போதுமே சண்டை. கண்டிப்பாக சில பேருக்கு சண்டை இங்கே வரத்துக்குள்ள சபைக்கு வரும்போது இல்லை, யோரம் பாகுஸா நீங்களாம் சாம்பியன், எனக்கு சண்டை. நீ எங்கே என்ன போய் பேச போகிற, அங்கே உங்க யார் கேட்க போகிறா உன்னை? சைத்தான் அந்த வந்துக்கிட்டே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் என்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஆண்டவரே, மரியா மாதிரி நான் என்னைய உபயோகப்படுத்த வைக்க போகிறேன். நீங்கள் உபயோகப்படுத்தலைன்னா உங்ககிட்ட நான் கொடுக்கலாம். சாய்த்தான் என்னை பாய்க்க போகிறான், அவங்ககிட்ட கட்டளை கொடுக்கக்கூடாது. நான் ஏசு நாமத்தில் அதை உடைக்க போகிறேன். நீங்கள் என்னை பாய்ங்க ஆண்டவரே, என்னை மகிமையை ஆக்குவீங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க. எந்த ஞானமும் இல்லை, பரலோகத்தில் உள்ள ஞானம். ஏன்னாக்கா நம்ம உலகத்தில் உள்ள ஞானம் நம்மளை கோயாபின் காயாவா ஆக்கிறோம். ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், ஆண்டவர் நம்மளை மகிமை ஆக்குவார். ஆமேன். அப்புறம் இவ்வளோ சொல்லியாச்சு. நம்ம எப்படி தான் நடக்கிறது, என்ன மாதிரி தான் நடக்கிறது? கலேஷியன்
கலேஷியன் 5:16 படிப்போமா? இன்னொரு 4 ஸ்கிரிப்சர் அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கலேஷியன் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆமென். என்ன சொல்லுவாரு? என்ன சொன்னீங்க? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆமென். 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 அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஹalleluya. That's a word. மாம்ச இச்சை. அதான் எப்போதும் வந்து நம்ம மண்டைய கோளாறு பண்ணோம். எந்த நேரமும் அதான் ரொம்ப கச்சாவும். அப்படி நம்ம not walk by the spirit, the lustful thought, the unwanted thought, கண்ட எண்ணம், அதான் எல்லா படத்துலையும் தமிழ் படம் பார்த்தீங்களா, ஒரு டான்ஸ் சீன் இல்லைனாங்க அந்த படம் ஓடாது. அதான் அதோட கேட்ச். நம்ம புதுசாக உள்ள படம்னா மோனிகா, அது அர்த்தமே இல்லை அந்த படத்துக்கும் அந்த பாட்டுக்கும். அதை போட்டுட்டா அப்போ தான் அந்த செல்லிங். சில சமயம் பார்த்துருக்கீங்களா, காஸ்பர்க் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு பொம்பளை இருப்பா, அதுக்கும் இதுக்கும் ஒரு விதம் இல்லை. ஏன்னா இதான் சைத்தான் நம்மளை வந்து சுச்சி ஓத்தா பண்ணுறான், மண்டையை கழுவுறான். ஆனால் நம்மளும் ஈக்குவல். இது நான் சொல்லலை, டிக்டாக்ல வந்து, டிக்டாக்கா இல்லை ஃபேஸ்புக்கில் வந்துச்சு. இவர் வந்து ஆக்டிவிஸ்ட், தமிழால் ரொம்ப உதவி செய்கிறாரு. நல்லா கேட்டார். நான் அதே மாதிரி கேட்கலாமா தெரில, எங்கள் முட்டையை விட்டு அடிப்பீங்களா இல்லை அப்புறம் என்னைய ஷேர் பண்ணிடுவீங்களான்னு. நான் கொஞ்சம் சொல்கிறேன், என்னோட இல்லை. அவர் என்ன சொன்னார், ஊர்லேருந்து வராங்க நடிகர் எல்லாம், அவங்க நடித்து உங்களெல்லாம் டான்ஸ் ஆடி அவங்க பணக்காரன் ஆயிடுறாங்க. நீங்கள் அப்படியே பேன் பாட்டு காசு கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்தால் க்யூவில் நின்று ஆயிரக்கணக்கில் கொடுக்குறீங்க. ஹலோ, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க வளர்ச்சிக்கு இதுக்கெல்லாம் ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு அவர் கேட்டார். நான் கேட்கல. ஸ்கூலை கட்ட மாட்டீங்க, நின்று நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நடிகை அவன் ஏமாற்றி உங்கள் காசை பட்டு நீங்களும் சந்தை லாபம் பாகோஸ்லான்ட்டு காசு கொடுக்குறோம். இப்போதான் நான் இன்னைக்கு தைரியமாக சொல்கிறேன், ரஜினியோட நீங்களாம் இன்னும் சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இருந்தால் நீங்கள் மகிமையான ஸ்டார், அதுக்கு மேலே உள்ள ஸ்டார். ரஜினி முன்னுக்கே நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம கீழே இருந்து ஆண்டவர் என்னை குடிஞ்சு என்னை உயர்த்தி இன்னைக்கு என்னை சூப்பர் ஸ்டார் ஆக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆகலாம். ஆனால் நீங்கள் அந்த பரிசுத்த இதில் நடக்கணும். வாக் பை த ஸ்பிரிட். இல்லைன்னா நம்ம சண்டையே போட முடியாது. இன்னொரு வசனம், எபிசியன் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்ம அன்பிலே நடந்து கொள்ளணும். ஆனால் முக்கால்வாசி பேர் அன்பில் அல்ல, அம்பில் குத்திடுறோம். அன்பை நடித்து அன்பை எடுத்து குத்திடுறோம். ஆனால் இந்த பரலோகத்தில் உள்ள பிதா எப்படி எல்லாத்தையும் விட்டு, சிம்மாசனம் எல்லாம் விட்டு இறங்கி அன்புக்காக. மோசஸ் தெரியுங்களா? மோசஸ் அந்த காலத்திலலாம் எஜிப்ட்லேருந்து அவர் வந்து பயங்கரமான பணக்காரு. பார்க்க போனால் அவர் தான் அந்த த்ரோன் எடுக்கிறது. ஆண்டவர் சொன்னோன்னு, அவர் வார்த்தை கேட்டோன்னு எல்லாத்தையும் விட்டு அந்த அன்பை செலுத்தி, அப்பயும் பாருங்க சரியான தகராறு தெரியல. 40 வருஷம் வில்டர்னஸில் போய் அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அப்பயும் அவரை திக்கா பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம அன்பை செலுத்தினா சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஓயாங்குலை பண்ணுறீங்கன்ட்டு. நீங்கள் என்னமோ காரணம் வச்சுருக்கீங்க, அதனால தான் இந்த அன்பை செலுத்துறீங்க. திடீர்னு மாறினா கூட நம்ம ஆளுங்களுக்கு பிடிச்சிக்காது. ஹலோ, என்னல்ல இப்போ அவன் நடிக்கிறான், அவன் ஓயாங் பண்ணுறான். ஆனால் நீங்கள் அந்த அன்பை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தினந்தோறும் கன்சிஸ்டண்டாக நடக்கணும். அந்த சேலஞ்ச் உங்களுக்கு கிடைக்கணும். அதனால தான் அந்த பரிசுத்த ஆவியில் நம்ம நடக்கணும். 1 John 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமென். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Thank you Lord. முதல் இது என்ன சொன்னோம்? வாக் பை த ஸ்பிரிட். ரெண்டாவது
வாக் வித் லவ். மூணாவது என்னது? வெளிச்சத்தில் நடக்கணும். நம்ம செய்யறதெல்லாம் வெளிச்சத்தில் இருக்கணும். அன்றைக்கி ஒரு வாட்டி நம்ம கடைக்கு போயிட்டு இந்த சகோதரர் வந்து 50 வெள்ளி கூட கொடுத்துட்டாரு. மனுஷனா மண்டை சொல்லுது, அக்கா ஜெயலான்லாம் அவனோட சால அதை படு டாஷா நம்ம மண்டை. அவங்க தான் கவனம் இல்லாமல் கொடுத்தாங்க, நீ சாலா இல்லை எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் உள்ள சொல்லுது, இன்னும் அது தவறு, நீ போய் கொடுத்துரு. நம்ம வெளிச்சத்தில் நடக்கணும், வெளிச்சத்தில் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போ அதை தான் தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்க முடியும், இல்லைன்னா முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணனாக்கா ரொம்ப கஷ்டம். கடைசியாக 2 ஜான் 1:4, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆமென். சத்தியம் இஸ் ட்ரூத், ரைட்? நிஜத்திலே நடக்கணும், சத்தியத்திலே நடக்கணும். ஆனால் இந்த 4 இது பார்த்துக்கிட்டா ரொம்ப கஷ்டம் நம்ம ஃபாலோ பண்ண. ஆனால் நம்ம சரண் அடைஞ்சாக்கா ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம பிடிமானமாக ரொம்ப பிடிச்சி வச்சுருக்கோம், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரின்னு, நான் சொல்கிறது தான் நான் கேட்பேன்னு. ஆனால் என்னைக்கு நம்ம கீழ்ப்படைஞ்சு ஆண்டவர்கிட்ட சொல்லி, என் கருவை உற்பத்தியாக்குனவரே நீர், என்னோட உடம்பு உற்பத்தியாகிறது எல்லாமே நீ பார்த்தது, எப்படி நீ என்னைய வழி நடத்த முடியாமல் உள்ள ஆண்டவராக இருப்ப, அதே ஆண்டவர் தான் என்னை வழி நடத்தினார். இன்றைக்கி எனக்கு வாழ்க்கை இருக்குன்னா நான் கோடான கோடி சோத்திரம் நன்றி சொல்லணும் இந்த ஆண்டவருக்கு. அவர் இல்லைனாக்கா இந்த ஊழியமும் நான் செய்ய முடியாது. இன்றைக்கு இருந்து உங்களோட ஹேண்ட்ஸம் ஃபேஸ், பியூட்டிஃபுல் ஃபேஸ் யாரையும் பார்த்துருக்க முடியாது. உற்சாகமாக இந்த சகோதரர்கள் பாய்ஸ் பிரிகேட் பிள்ளைங்களும் பார்த்துருக்க முடியாது. எப்போதும் சமாதி கட்டியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஆண்டவர் எனக்கு மறுவாழ்வு கொடுத்தாரு. அல்லேலூயா. அதனால தான் நான் கடைப்பிடிக்கிறேன். ஏன்னாக்கா அந்த ஸ்பிரிட்லேயே வாக் பண்ணுறேன். ஸ்பிரிட்டில் ஒன்று ஆவியை நான் நான் இப்போ அப்படியே மிதக்கலை. நானும் ஒரு மனுஷன் தான், எனக்கு தான் தவறுதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பரிசுத்தாவி, இப்போ நம்ம காடி ஓட்டினா ஹைவேலெலாம் அந்த ரெயில் கார்டு இருக்குது தெரியுங்களா? ஏன் போட்டிருக்கான் அந்த ரெயில் கார்டு? திடீர்னு நம்ம அடித்தோன்னா அந்த ரேபின் இல்லைன்னா பாசால போய் விழுந்துருவோம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கைக்கும் ரெயில் கார்டு வேணும். ரெயில் கார்டு இல்லைனாக்கா நம்ம ஒழுங்காக நடக்க முடியாது. விஸ்டம் இந்த பரிசுத்த ஆவி சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்மக்கிட்ட. நம்ம அன்பில் நடக்கணும், அன்பு காட்டணும். சில சமயம் நான் முந்தி கேட்டிருக்கேன், சில பேருக்கு வெக்கமாக இருக்கும். இங்கே வந்திருக்கீங்க, சில பேர் சென்ட்ரல்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு காசு இருக்காது காணிக்க போட, மனசு படக்கும், சிகானாவும் அந்த ப்ரைட் சொல்லும், என்னடா நீ கோச கவடியாக இருக்குன்னு. நான் என்ன திரும்ப செஞ்சீங்க, ஒரு டெஸ்ட்மனி FGA சர்ச்சுக்கு போகும்போது அப்போல்லாம் காசு இருக்காது பாக்கெட்டில், காணிக்க இது வரும். ஆண்டவரே என்கிட்ட ஒன்றும் இல்லை, பாக்கெட்டை கோசம், ஆனால் என் வாழ்க்கையை அந்த காணிக்கை உள்ளுக்கு போடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த நிம்மதி வரல. அது சொன்னதுலேருந்து அன்னிலேருந்து நான் பறந்தேன். எப்படி பறந்தேன்னா 24 ஊருக்கு போனேன் ஆண்டவர் ஊழியம் செய்ய. அல்லேலூயா. இன்றைக்கி நான் ஊழியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னாக்கா என் வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணைப்படுத்திட்டேன் இந்த ஆண்டவர்கிட்ட அன்பினால். அதோட கடைசி வாக் இன் த லைட். நம்ம வெளிச்சத்தில் நடக்கணும். நம்ம எங்கே போனாலும் அந்த இருட்டாயிரத்தில் தான் நம்ம வெளிச்சம் வரோம். ஆமென். நான் இதை கண்டிப்பாக ரொம்ப டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் இல்லை, அந்த இருண்ட இடம்லாம் நீங்கள் வெளிச்சமாக ஆக்குவீங்க. மேபி நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் இந்த லைட்டெல்லாம் அடைச்சிட்றேன் பார்க்குறேன், நீங்கள் லைட்டு கொடுப்பீங்கன்னு. நான் அந்த லைட் இல்லை, அந்த அந்த மகிமை கொண்டு வருவோம், அந்த சந்தோஷம் கொண்டு வருவோம், அந்த லைட் சொல்கிறேன். கடைசியாக நிஜத்தில் நடக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன்னோட எஸ் இஸ் எஸ், நோ இஸ் நோ, there's no two way about it. அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே.